இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. இது தக்காளி மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். பாஸ்தாவை கொட்டிடுவோம். அம்மா, ஓ, இன்னைக்கு என்னம்மா பண்ண போற? இன்னைக்கு நல்லா பாஸ்தா வச்சு நல்லா காரமாக செய்ய போகிறோம். என்னம்மா சொல்ற? ஆமாம், அதுக்கு என்னம்மா தேவை? தக்காளி, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேரட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இருந்துடலாம். ஓ, இது மட்டும் இருந்தால் போதுமா? இது மட்டும் இருந்தால் போதும். ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். நானும் அம்மாட்ட கேட்டேன், செஞ்சு தரேன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதோட போய் எல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். ரெடி பண்ணிவிடுவோம். போமாம்மா? ஆமாம். வெங்காயத்தை அரிஞ்சிட்ருக்கேன். இப்போ அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாந்து ரெடியாக வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கேரட்டு, தக்காளி இதெல்லாம் எடுத்தாந்து வச்சு இப்போ எல்லாம் அரிஞ்சிட்டு போய் அவிச்சிடலாம். அதை ஆமாம், பாஸ்தாவை இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் தாங்க எடுத்துருக்கோம். நம்மள்ட்ட எந்த வெங்காயம் இருக்கோ எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். ஆமாம், எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நறுக்கியாச்சிங்க. இந்தமாரி எல்லாத்தையும் நறுக்கிற வேண்டியதான். தக்காளி, கேரட்டு, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும். அம்மா, ஓ, என்ன எல்லாம் அரிஞ்சு முடிஞ்சிட்டா இல்லையா? எல்லாம் அரிஞ்சு முடிஞ்சிட்டு தவிர இஞ்சி பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட்டையும் கட் பண்ணி வச்சாச்சு. இது தக்காளி மிக்ஸியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஆமாம்மா, என்னம்மா ஜூஸ் மாரி இருக்குது. அரைச்சது தான் ஊற்றணும். இதோ இருக்காம்மா பாஸ்தா. ஆமாம், பாஸ்தா உப்புலாம் ரெடியாக இருக்கேன். ரெடியாக இருக்குது. அதை போட்டு இப்போ ஃபஸ்ட்டு அவிச்சுப்போம். சரிம்மா, அடுப்பை பற்ற வச்சுருவோம். குண்டானை போட்டுருவோம். தண்ணி பாஸ்தாவை கொட்டிடுவோம். உப்பு தேவையான உப்பு போடுமா. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஓ, ஒட்டாமல் இருக்குதுக்குமா? ஆமாம், சூப்பர் ஐடியா தான். அம்மா, ஓ, பாஸ்தா வந்துடுச்சா? வெந்துருச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம், நல்லா வந்துட்டு. எடுத்துருமாம்மா? எடுத்துருவோம். எடுமா. ஆவி பறக்குதுங்க. இதில் வச்சுக்கோம். தண்ணி வடியும்ல, அதுக்காகவேம்மா? ஆமாம். அம்மா, இதோட என்ன பண்ணோம்? இதோட தாளிச்சிட வேண்டியது தான். தாளிச்சிட வேண்டியதான். ஆமாம், முடிஞ்சியா? முடிஞ்சு. ஆமாம், இந்த பாரு, நம்ம எண்ணெய் போட்டதுனால தாங்க சூப்பராக அப்படியே தனித்தனியாக வந்துடுச்சு. அம்மா, ஓ, பாஸ்தாலாம் வடிகட்டியாச்சா? நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்கு? அதான் பொண்ணு இருக்குது, நல்லா ஒன்றோட ஒன்றும் ஒட்டலை. இப்படி தாம்மா இருக்கணும். அம்மா, ஓ, ரெடி பண்ணிடுமா? இதோட அடுப்பை பற்ற வச்சு ரெடி பண்ணிவிடும். இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். போடுமா. எனக்கு பிடிச்சதுலே இதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதை வந்து ரொம்ப அழிய விடக்கூடாது. வேக இந்த வச்சுட்டா பார்த்துக்கு தான் வேக வைக்கணும். கரெக்டாக இருக்குங்க இது. அம்மா, ஓ, இப்போ என்ன பண்ணோம்? எண்ணெயை ஊற்றுருவோம். ஊற்றுமா. எண்ணெய் சூடாகிட்டு இப்போ இஞ்சி பூண்டை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிப்போம். பூண்டு இஞ்சி நல்லா பச்சை வாடை அடிக்காத அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாடை போச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம்.
சின்ன வெங்காயம். அம்மா ஓ என்ன வெங்காயம்லாம் வதங்கிட்டா? நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்னதும்மா? அடுத்து கேரட்டு போடுமா. அடுத்தது பச்சை மிளகாய். குடமிளகா இருந்தால் போட்டுக்கலாம், குடமிளகா இல்லை, வீட்டில் அந்த பச்சை மிளகாயை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வெங்காயம் கேரட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சு இதோட இப்போ தக்காளி ஜூஸை போட்டு சேர்த்து வதக்கிடுவோம். அதுங்க அரைச்சி வச்ச தக்காளி. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா தக்காளி ஜாஸ்திலாம் ஊற்றி நல்லா பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இதோட காரத்தூளை போட்டுருவோம். காரத்தூள்லாம் நல்லா போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதை கொட்டிடுவோம். நல்லா கிளறிப்போம். அம்மா ஓ என்ன பாஸ்தா ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் சூப்பராக இருக்குமா, நல்லா பொல பொலன்னு. ஆமாம் ஒட்டாமல். அம்மா ஓ லாஸ்ட் என்னம்மா போடணும்? கொத்தமல்லி தழை. சரி போட்டுருமாம்மா. ம் போடுமா. பார்க்கறதே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குங்க பார்க்க. ஓ என்ன ரெடி ஆகிடுச்சா பாஸ்தா? எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? சொல்கிறேன், சாப்பிடுமா. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு தட்டு ஃபுல்லாக இருக்குங்க. அம்மா கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறாங்க. ஆமாம் சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? உப்பு தான் லைட்டாக கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகேயா? மற்றபடி காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கியா? இது பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உப்பு போட்டு அவிச்சோம்ல, அதில் கொஞ்சம் கம்மியாக போட்டேன். சரி, அடுத்த வாட்டி வேணுன்னா உப்பு நிறையா போட்டுக்கிறாங்க. இந்த பாருங்க. இப்போ இதை வீடியோ எடுத்துகிட்டு எனக்கும் பசி தாங்க முடியல, சாப்பிட வேண்டியதான். ஆமாம் நல்லா இருக்காம்மா? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மழை டைமில் ஈவினிங் டைமில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஆமாம் இப்போ கிளைமேட்டும் கொஞ்சம் மாறிடுச்சிங்க, நல்லா இருக்குது. ஓகே தானேம்மாலாம்? நல்லா ஓகே தான்.